ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. முக்கிய செய்தி: அவசர உதவி எண்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என ஏர்டெல் வாடிக்கையாளர்கள் மத்தியில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அவசர உதவி எண்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என ஏர்டெல் வாடிக்கையாளர்கள் மத்தியில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏர்டெல் சேவையில் கோளாறு ஏற்பட்டிருக்கிறது என்று மக்கள் மத்தியில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் உள்ளார். சாமுவேல் எபினேசர், ஏர்டெல் சேவையில் கோளாறு இருப்பதாக மக்கள் மத்தியில் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. எதற்காக இந்த சேவையில் கோளாறு இருக்கிறது? ஏர்டெல் தரப்பிலிருந்து என்ன கூறுகிறார்கள்? மேலும் விவரங்கள் என்ன? கிருஷ்ணவேணி, இன்று தினம் ஏர்டெல் நிறுவனத்தின் மூலமாக, அதாவது அதனுடைய வாடிக்கையாளர்கள் அவசர எண்ணான 100 எண்ணுக்கு தொடர்பு கொள்ள முற்படும் போது அந்த சேவையானது துண்டிக்கப்படுகிறது. குறிப்பாக அவசர கால உதவி எண்ணாக 100 ஆனது பயன்பட்டு வருகிறது. இதில் தீ அணைப்பு மற்றும் காவல்துறையை தொடர்பு கொள்வதற்காக இந்த 100 எண்ணை தொடர்பு கொள்ளும் பொழுது ஏர்டெல் வாடிக்கையாளர்களால் தங்கள் மொபைலில் இருந்து அந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகின்றனர். இது குறித்து பொதுமக்கள், அதாவது தங்களுடைய கருத்தை பதிவு செய்திருந்த நிலையில் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி சார்பாகவும் இது தொடர்பான ஒரு ஆய்வை நாம் மேற்கொண்டிருந்தோம். ஏனென்றால் நம்மளும் 100 எண்ணுக்கு ஏர்டெல் சேவையிலிருந்து தொடர்பு கொள்ளும் போது அந்த காலானது துண்டிக்கப்பட்டது. பின்னர் இது எதற்காக இந்த சேவை துண்டிக்கப்படுகிறது என்ற தொடர்பாக ஏர்டெல் நிறுவனத்திடம் தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது அந்த ஏர்டெல் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய எண்ணில் விளம்பரங்கள் அதிக அளவு வந்து கொண்டிருந்தது. பிற்பாடு அதாவது ஏஐ ஆடியோ ஜெனரேட்டட் ஆடியோ ஒன்று பதிவானது. இதில் பார்த்தோம்னால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தற்போது அந்த சேவையானது தொடர்பு கொள்ள முடியவில்லை என ஏர்டெல் ஏஐ அதாவது ஜெனரேட்டட் ஆடியோ ஒன்று டெம்பரரிலி கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் டூயிங் அந்த ஆடியோ பதிவானது வெளியாகி வருகிறது. எனவே தற்போது ஏர்டெல் சேவையை பயன்படுத்தக்கூடிய வாடிக்கையாளர்களால் அவசர தேவையான 100 எண்ணை தொடர்பு கொள்ள முடியாத கூடிய ஒரு சூழலானது நிலவி வருகிறது. உடனடியாக இந்த சேவை எண்ணை தொடர்பு கொள்ள ஏர்டெல் நிறுவனம் இந்த கோளாறை சரி செய்ய வேண்டும் என வாடிக்கையாளர்கள் தரப்பில் கோரிக்கை வைப்பது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணவேணி, ஏர்டெல் சேவையில் கோளாறு ஏற்பட்டு இருக்கிறது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.